ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடேக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தல அஜித் அவர்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு 1994ஆம் ஆண்டு தன்னுடைய 23வது வயசில் பவித்ரா படம் தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல அஜித் அவர்கள். இந்த படத்தில் வந்து கே சுபாஷ் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காப்புல, கீர்த்தனா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல, இல்லை அசோக் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பார்த்துடலாம். ரெண்டாவது படம் 2002ஆம் ஆண்டு தன்னுடைய 31வது வயசில் வில்லன் படம் தாங்க. வில்லன் படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, வித்யாசாகர் இசையமைச்சிருக்காப்புல, மீனா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. மூணாவது படம் 2003ஆம் ஆண்டு தன்னுடைய 32வது வயசில் ஆஞ்சநேய படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தை வந்து என் மகாராஷன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, மணி சர்மா இசையமைச்சிருக்காப்புல, மீரா ஜாஸ்மின் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. நாலாவது படத்தை பார்த்துலாம். நாலாவது படம் 2004ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் அட்டகாசம் படம் தாங்க. அட்டகாசம் படத்தை தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை டைரக்டர் சரண் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, பரத்வாஜ் இசையமைச்சிருக்காப்புல, பூஜா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. அஞ்சாவது படம் 2006ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் வரலாறு தாங்க. வரலாறு படமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை கே.எஸ். ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காப்புல, அஸ்வின் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. ஆறாவது படம் 2003ஆம் ஆண்டு தன்னுடைய 37வது வயசில் ஏகன் தாங்க. ஏகன் படமும் தீபாவளி அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை வந்து ராஜு சுந்தரம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காப்புல, நயன்தாரா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. ஏழாவது படம் 2013ஆம் ஆண்டு தன்னுடைய 42வது வயசில் ஆரம்பம் படங்க. இந்த படமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை வந்து விஷ்ணுவர்தன் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காப்புல, நயன்தாரா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. எட்டாவது படம் லாஸ்ட்டாக எட்டாவது படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு தன்னுடைய 44வது வயசில் வேதாளம் படம் தாங்க. இந்த படத்தை வந்து டைரக்டர் சிவா வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல, அனிருத் இசையமைச்சிருக்காப்புல, ஸ்ருதிகாசன் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. 2024வது வருஷம் வரை இந்த 8 படங்கள் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. இன்னும் அவர் நிறைய படங்கள் பண்ணணும், தீபாவளி பொங்கலுக்குன்னு நிறைய ரிலீஸ் பண்ணணும், நம்ம நிறைய வீடியோ போடணும்னு அந்த ஆண்டவனை பிரார்த்திப்போம். ஓகே, இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடேக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.